சோல்ஜர்ஸ் இப்ப ஃபேமஸா இருக்கிற விஷயம் தான் சீம் டமாக் டம் டம். சீம் டமாக் டம் டம். பட் சோடாவில் ஏகப்பட்ட வில்லங்கள் இருந்தாலும் இப்ப பயங்கர ஃபேமஸா இருக்கிறது இந்த சீம் டமாக் டம் டம் தான். பட் தலைவன் மட்டும் தான் அந்த கார்ட்டூன்ல மிகப்பெரிய வில்லன் கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்கானுங்க, ஏகப்பட்ட பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. அதுல சில காமெடி வில்லன்ஸ் இருக்கானுங்க, காமெடி தேடி இருக்குது. உதாரணத்துக்கு மிகப்பெரிய வில்லி யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம டுன் டுன் ஆன்டி தான். ஸோ அது எப்படி ஏது இதெல்லாம் யாருன்ற பற்றி இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கார்ட்டூன் பார்க்கறதுக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. மோதலாக பார்க்க போகிறது சீம் டமாக் டம் டம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிற மீமும் பயங்கர ஃபேமஸ் ஆகிறதுலன்னா வந்து இந்த சீம் டமாக் டம் டம். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இந்த ஆட கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெருசா எப்படி நிமிஷமே பெருசா மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. என்னம்மா பேர் வைக்கலையாமா? பட் இவனோட பேர் என்ன பார்த்தா வந்து டக்கியா. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு டாக்டர் ஸ்டேஜ் மாதிரியும், ஒரு பக்கம் பார்க்க டாக்டர் ஸ்டேஜ் மாதிரியும், இன்னொரு பக்கம் மேட்ல பாபு இருப்பா தெரியுமா, அவரு மாதிரியே இருந்திருப்பான் இந்த வில்லன் பார்க்கறதுக்கு. உண்மையிலே பண்ணல ஒரு சாயல் அப்படியே பார்க்கறதுக்கு மேல இருக்கிற பாபு தெரியுமா தலைவன், அவனை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி வந்த மாதிரி இருந்திருக்கு அந்த கேரக்டர். ஆமா, தலைவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தலைவன் வந்து மணல்ல இருந்து திடீரென்று பல வீரர்களை உருவாக்குவார், சோதனை உருவாக்குவார். அதை வச்சு தலைவன் வந்து திருடுவாரு, திருடி அதை சந்தோஷமா இருப்பாரு. பட் அவரோட வேலைக்கு உல வச்சவர் தான் இந்த பீம். இவருக்கு இதான் வேலை. தலைவன் வந்து மேஜிக் வித்தை காட்டுவாரு, பயங்கர வித்தை காட்டுவாரு. டாக்டர் ஸ்டேஜ் மந்திரவாதி மாதிரி இவர் மந்திரவாதி. தலைவன் பாத்தீங்க பண்ணா அதான் மத்த பெரிய ஜெயில போட்டுருப்பாங்க தெரியுமா, இந்த டோலக் போர் ஜெயில. அங்க வந்து ஏகப்பட்ட ரோடிங்க இருப்பாங்க, வில்லன்ஸ் இருப்பானுங்க. அப்போ வந்து தலைவன் தான் சொல்லுவாரு, நானும் அப்படிதான் இருந்தேங்க, ஜாலியா இருந்தேங்க, இந்த பீம் உள்ள வந்து கெடுத்து விட்டாங்க, என் தொழிலே நாசம் பண்ணிட்டாங்க, என் ஃபீல்டே அழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தலைவர் ரொம்ப கவலையா பேசிட்டு இருப்பாரு. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. பக்கத்துல இருக்கிற மத்த திருடு கோட்டுங்களாம் வந்து கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் ஒண்ணு சேரக்கூடாது, நம்ம ஒரு அவஞ்சஸ் மாதிரி ஒரு ரிவெஞ்சஸா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பீம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவங்களா சேர்ந்து ரிவெஞ்சஸா வேலை பார்த்துருப்பாங்க. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? ஸோ அப்போதான் வந்து தலைவன் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பான். மற்றபடி தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், மிகப்பெரிய வீரன் சொல்லணும்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இந்த ஃபில்லர் எபிசோட் போவாங்க தெரியுமா, சும்மா டம்மி எபிசோட் போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபில்லர் எபிசோட தான் தலைவன். மற்றபடி தலைவன் வந்து பெருசாக இந்த வில்லத்தனையும் பண்ணிக்க மாட்டான். இவன் பெருசாக போட்டது அவஞ்சஸ் பிளான் தான். அதையும் பீம் வந்து லஞ்சு எஸ்கேப் போயிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கு தலைவன் வந்து ராப் மாதிரி இருந்தாலும் இவர் சொல்றது சீம் டமாக் டம் டம் அப்படின்றது தெரியுமா. இது எங்கேருந்து உருவாங்க அப்படின்னா அதோ பழைய ஹிந்தி படம் கிஷோர் குமார் அப்படின்ற ஆக்டர் அவரோட படத்துல சொன்ன டைலாக் தான் வந்து இந்த சீம் டமாக் டம் டம். இததான் வந்து இவங்க வந்து ஃபுல் வில்லன் தானே படத்துக்கு அப்படின்ட்டு வந்து தலைவனுக்கு வந்து இந்த டைலாக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இப்ப பயங்கர ஃபேமஸ் ஆகி ஆளாளோட ரிங் டோனு, இந்த மெசேஜ் நோட்டிபிகேஷன் டோன் தெரியுமா, அந்த நோட்டிபிகேஷன் டோனா இது வந்து மாறிடுச்சு சீம் டமாக் டம் டம். நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம சொன்ன தெரியுமா தலைவன் பேருக்கு அமைச்சிக்க மாட்டாங்கன்ட்டு. இதுல காரணம்னா தலைவன் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருப்பாங்க, மைட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. தலைவன் பேருக்கு தெரியாது. இப்ப தலைவனோட பேரை எந்த பேர் சொல்லிக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இந்த சீம் டமாக் டம் யாரெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. சீம் டமாக் டம் டம். அடுத்தா பார்க்க போறது கீச்சக் அண்ட் முன்னு. இவங்க வேலையா என்ன வந்து ஊர் வம்புலுக்கு இருந்தா உன் பிள்ளைங்கள உன் புருஷன் சொல்லி சேர்த்து அவுத்துருவேன். பீம் இருக்கிறது வந்து டோலக் பூரா, இவனுக்கு ஊர் பேர் வந்து பைல்வான்பூர். பைல்வான் மாதிரி இருக்கணும்ட்டு பைல்வான்பூர் வச்சிருப்பாடுங்க. உங்களுக்கு மெயின் பிரச்சனை வந்து ஊர் பெருமை காப்பாற்றணும், ஊர் சண்டை போடணும். இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் ஊதி ஊர் சண்டை ஆகிறதா நாங்களோட வேலையே. இதுவரை குட்டியா ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு மண்ணு, ஆனா தள்ளுறது மண்ணு தான். மூஞ்சில பார்த்தீங்கன்னா பூரா விட்டுருப்பான், கீறு போட்டிருப்பான். சார் ஸ்டைல் சார். நாடா மூஞ்சில கீறு இருக்குது, எவன்டா மூஞ்சில பூரா விட்டான்னு கேட்டா நான் வந்து புலி கூட விளையாடினேன், புலி பரம்பரை, புலி கூட விளையாடினேன், இந்த புலி புலிடுச்சு, அதான் இந்த தழும்புன்ட்டு நெக்லாம் பேசியிருப்பான். அது அவன் ரொம்ப நல்லா சொல்லுவான். நான் விளையாடும் போது அடிபட்டுருச்சு அப்படி சொல்லிட்டு கேப் எல்லாம் விட்டுட்டு நான் விளையாடினது புலி கூட அப்படி சொல்லுவேன். புலி கூடயா? அப்புறம் கீச்சகன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து பைலவன் அனுப்பு உடம்புல ஏற்றி வச்சுக்கிட்டு அவனா ஆம்சம் அப்படின்னு இருப்பான், கசாடி ஓடி போயிருவான். இதுதான் என்னோட பிளான். கடைசி வரைக்கும் வந்து ஊரு பேருக்கு அவசர மாட்டாடுங்க, இவனும் ஜெயிக்க மாட்டாடுங்க, மண்ணை காமிக்கு போறது வேலையே. அதுவும் எப்படி தோத்து போவாங்கன்னா பல ட்ரிக்ஸ் இதெல்லாம் பண்ணியும் பீம் கிட்ட மாட்டி அசிங்கப்பட்டு தோத்து போவாங்க. இதுக்கு பருத்திப்பட்ட கூடவே இருக்கலாம். இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே.
போய் காலியாலாம் கூட கண்டுபிடிச்சிருவான் இவனுக்கு பண்ற வேலை. அவ்வளோ மொக்கையா இருக்கு. அட கடவுளே, என்னதான் ஊர் பெருமை சண்டைன்னு இருந்தாலும் எப்பப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவானுங்க. பூமிக்கு ஒரு பிரச்சனை நாங்க ஒன்னா இருந்தோம்டா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இருப்பானுங்க. எப்ப ஒன்னா வந்து கிரிக்கெட் போய் நடக்கும், கிரிக்கெட் போட்டி. அது சாதா கிரிக்கெட் போட்டி இல்ல, ஏலியன்ஸ் வந்து கிரிக்கெட் நடத்திட்டு இருப்போம். அதுதான் காமெடியே. அது ஏலியன்ஸ் வந்து ஊருக்குள்ள கிரிக்கெட் நடத்தும். அப்ப வந்து பீமோட சேர்ந்துருவானுங்க. காமெடியா இருக்கு. ஏலியன்ஸ் தான் பூமி அழிக்கும், ஆளை கத்திட்டு போன்னு கேட்டுருக்கேன். ஏலியன்ஸ் வந்து கிரிக்கெட் போயிட்டு எடுத்துட்டு போகடா, நாடா இது உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. அப்ப கிரிக்கெட் நடக்கும் போது இவனுக்கு வந்து பீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பானுங்க டைம் மட்டும். மத்தது பார்த்தீங்கன்னா கிரிக்கு போறதா இவனுங்க. நாங்க வம்பு சண்டைய போவதில்லை, வந்த சண்டைய விடுவதில்லை. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? ஊர் பெருமை காப்பாத்துறன்ற பேர்ல ஊர் பெருமை கெடுக்கிறதே குடுக்குதான். அடா சும்மா தானே ஊர் பெருமை ஒழுங்கா இருந்திருக்கும். தேவலாம் வம்பிழுத்து அவங்க கூட சண்டை போட்டு டொலக் போக்கவே மரத்தை வாங்கிட்டீங்களா, நகடா இது. நல்ல வேலை ஊருக்குள்ள பேனர்லாம் வைக்கல, புலி எல்லாம் சிங்கம் எல்லாம் போட்டு. அது வரைக்கும் சத்த சந்தா. அடுத்தா பார்க்க போறது கிருமாடா. கிருமாடா பாத்தீங்க அப்படின்னா தலைவன் தான் வந்து இந்த சோட்டா யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய வில்லன். எப்படி பென்டனுக்கு ஒரு வில்கேக்ஸ், அவெஞ்சர்ஸுக்கு ஒரு தானோஸ், டிசிக்கு ஒரு டார்க் சைட் அப்படின்ற மாதிரி தலைவன் தான் வந்து மிகப்பெரிய வில்லன் இந்த சோட்டா பீமுக்கு. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல அப்படின்னா வந்து மத்த வில்லியன்ஸ்லாம் ஒரு படம் தான் இருக்கும். தலைவன் தான் ஏகப்பட்ட படம், டிவி மூவியா இருக்கும் தலைவனுக்கு. சோட்டா பீம் அண்ட் கிருஷ்ணா, சோட்டா பீம் அண்ட் கிருஷ்ணா இன் பாட்டலி புத்ரா, தி ரைஸ் ஆஃப் கிருமாடா அப்படின்ட்டு தலைவனுக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள், அது ஏகப்பட்ட கேமியோ. தலைவனு பயங்கர பில்டப் பண்ணிருப்பாங்க கிருமாடா அப்படின்ட்டு. தலைவன் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு ராஜாங்க, குறுந்தாடி வச்சா இருந்தா ராஜா. மனுஷனா இருக்கும் கேவலம் போய் இன்னும் கொஞ்சம் அப்பங்கிட்ட போயிட்டு இருப்பான். அவனே ஒரு டம்மி வில்ல. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது, அந்த ஆள் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? சொல்லி நினைக்கிறேன். போய் வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை சரி பண்ண மாட்டான். பீம் காப்பாத்து, பீம் புள்ளைய தூக்கி போட்டாங்கப்பா அப்படின்னு பிரச்சனை பண்ணிருப்பான். ஒரு பறவத்தோட கூட போய் ஹெல்ப் பண்ண மாட்டான். பொண்ணு தூக்கி போயிடுச்சா பீம் ஹெல்ப் கிட்ட போயிருப்பான். அப்படி ஒருத்தங்கிட்ட வந்து தோத்துட்டுமே அப்படின்ட்டு தலைவன் வந்து மனம் வெங்கி போகும் போதுதான் திடீர்னு வந்து ஈவில் ஸ்பீட் கிட்ட போய் தலைவன் பவர் வாங்கிட்டு ஒரு ஈவிலா மாறிட்டு இருப்பாரு. இது என்னன்னா தலைவன் தங்கச்சியா இருக்குது. என்னது உனக்கு தங்கச்சா? இவன் கூட பரவாயில்ல, அவன் தங்கச்சி ரொம்ப வில்லி பயங்கர வில்லியது. அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அது நான் பண்ண கிறிஸ்டாவே வந்து அடைச்சி வச்சிடும். ஓகேவா, அந்த அளவுக்கு பயங்கர வில்லியது. பட் தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சொல்றது இதுதான் சோட்டா யூனிவர்ஸ்ல குட்டி குட்டி வில்லன்ஸ், சின்ன வில்லன்ஸ் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வில்லனா கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த வில்லன் கூட்டு வந்திருப்பாங்க. தலைவர் எதுக்கிறதுக்கு வந்து போர் புரிவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன் பொதுவா சோட்டா பீம் வந்து பல வில்லன்ஸை வந்து ஈஸியா தோக்க வச்சிருப்பான், எவனாலையும் ஜெயிச்சிருக்க முடியாது. பட் சோட்டா பீமே தோக்க அடிச்சது நம்ம தலைவன் மட்டும்தான். பெரிய கை ப்ரோ. ஆகப்பட்ட தம்மியானுக்கே ஒரே படம் தான், அதான் லைவ் ஆக்ஷன் எடுத்து வச்சு எனக்கு படம் கேவலமா இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். பட் இது தலைவனுக்கு தான் வந்து ஏகப்பட்ட படம், ஏகப்பட்ட பில்டப் தலைவனுக்கு. அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி. ஸோ இந்த மாதிரி வந்து தலைவன் வந்து மிகப்பெரிய வில்லன். பயங்கரமான ஆளு. வேணாம் விட்டுருங்க. கிருமாடா இந்த பிஜிஎம் வேற ரோல் இருக்குங்க. அது சின்ன வேலை பயந்து ஓடுங்க அந்த மியூசியம் கேட்டா ஐயா அப்படின்ட்டு. பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? கிருமாடா. அடுத்தா பார்க்க போறது டுன் டுன் ஆன்டி. எது டுன்டுன் ஆண்டியா? ஆமா டுன்டுன் ஆன்டி தான். டுன் ஆண்டி. ஆக்சுவலி வந்து இதுக்குள்ள என்ன சொல்றது, ஏகப்பட்ட வில்லன் வில்லிகள் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு மறைமுக வில்லி தான் வந்து டுன்டுன் ஆன்டி. தேடிப்படி பாத்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு வந்து லட்டு பிடிக்கும். ஓகேவா, லட்டுல ஏன் லட்டு தின்னா தலைவனுக்கு எனர்ஜி வருதுன்னா லட்டுல வந்து குளுக்கோஸ் இருக்கு, அதாவது இனிப்பு இருக்கு. ஓகேவா, அதான் தலைவன் வந்து எனர்ஜி ஆகிறான். பட் தலைவனுக்கு வந்து டுன்டுன் ஆன்டியோட பொண்ணு மேல வந்து பயங்கர ஒரு கண்ணு. இங்க என் பொண்ணு உஷார் பண்ற போறான்றதுக்காக தலைவி என்னதான் டுன்டுன் ஆன்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய லட்டு தின்னுப்பான்னு கொடுத்து தலைவனை வந்து சுகர் பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. தலைவன் வந்து சின்ன வயசுல இருக்கான், சோட்டா பீமா இருக்கும் பொழுது. தலைவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் 20 வயசுலயே வந்து சுகர் வந்து பாதிலே காலி ஆயிருவான் அப்படின்ட்டு தான் டுன்டுன் ஆன்டி வந்து லட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நட்டு வச்சு நினைச்சியா தாஸ், லட்டுல வச்சேன் அப்படின்ட்டு டுன்டுன் ஆன்டி வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சுட்கி தான் வந்து பீம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா தலைவனுக்கு வந்து இந்துமதி மேலதான் கண்டு நாளைக்கு அந்த அப்பனே அனௌன்ஸ் பண்ற ராஜாவே இந்துமதி பீமுக்கு தான் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்துமதி சேர மாட்டான்றதுனால டுன்டுன் ஆன்டி இந்த மாதிரி ரகசியம் வந்து வேலை பார்த்து வச்சிருக்காங்க. இதுதான் வந்து சீக்ரெட் மெயின் வில்லி. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. ஆனா இங்க எல்லாருக்கும் இதெல்லாம்
தோணவே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து சோட்டா பீம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ மட்டும்தான் டுன்டு நாட்டியை கவனிச்சிருக்க. நாங்க எல்லாரும் சோட்டா பீம் தான் கவனிச்சிட்டு இருந்தோம். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கல். அப்படிலாம் இல்லைங்க. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். வாழ்க்கை எல்லாருக்குமே இது 2019 ஒருத்தர் கிடைக்காதனால தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம். 2019 ஒருத்தர் கிடைச்சிருந்தா லைஃப் மோட்டிவேஷன் தான் இருந்திருக்கும். நட்டியும் கொடுத்து கூட பொண்ணையும் அனுப்பிச்சு வச்சு கொடுப்பாங்க. வெயிட் பண்றாங்களா வாசல்ல உனக்கு தான். தம்பி ஜாலியா சுத்திட்டு பாடு அழிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கிடைப்பாங்கடா வாழ்க்கையில. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ டெக்லா பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வந்து பீமுக்கு வந்து ஒரு மாமியார். அவனே கடைசியில ராஜகுமார் இந்து கோமதியை விட்டுட்டு யாராச்சும் லட்டு விற்கிற பொண்ணுகளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அதுவும் கட்டுதான் இல்ல. அதுதான் ரியாலிட்டி. வேக் அப் டு ரியாலிட்டி. அதான் வந்து இவங்க லட்டு கொடுத்து அவனை போறத பிளான் போட்டிருக்காங்க. இப்படி நம்ம தேடி அடுத்தா பார்க்க போறது மங்கள் சிங். மங்கள் சிங் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் என்ன சொல்றது, தலைவன் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு கொடி அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து கெத்தா அந்திருப்பான். தலைவன் வந்து பயங்கர பிளான் போடுவான், திருடுறதுக்கு என்னமோ பண்ணுவான். ஆனா போய் பீம் அடி வாங்கிட்டு தலைவன் வந்து தேவலாம் மாட்டிக்குவான். ஏண்டா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறியே, போய் சின்ன பையன் அடி வாங்குறியே, எங்கேயாவது அறிவு இருக்கடா உனக்கு? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலைவனோட தொழில் வந்து திருட்டு தொழில். எப்படியாவது திருடணும், எப்படியாவது கொள்ளை அடிக்கணும். அந்த கஜானால காசு தெரியுமா, அந்த காசு அதிகமாக உருவி திருடி பெரிய செட்டில் ஆகணும்னா தலைவனோட ஆசை. பட் நான் வந்து என்ன பண்ணாலும் அவன் தலைவனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. வருவான் கொள்ளடிப்பான், அடி ஆகின்னு போயிருவான், வருவான் கொள்ளடிப்பான், அடி ஆகின்னு போயிருவான். முடியல தலைவரே. இதுதான் தலைவன் எட்டின் தொழில். இது என்ன காரணம்னா தலைவன் கொள்ளடிக்கிறார பார்த்து ஊர்ல இருந்து ஒரு ஆம்பளை இருக்க மாட்டான். இவர் கொள்ளடிக்க போகும்போது பொம்பளை தான் அழுவாங்க, ஐயோ கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஆள் வந்து அவெஞ்சர்ஸ் ஒண்ணு சத்தம் தெரியுமா, அதுல வந்து முதல்ல சேர்ந்து இவருதான். எல்லாமே இவர்தானா? அந்த ஆள் ஜெயில காட்டும் போது பக்கத்துல உட்காந்து கழுத்தின்றது தலைவன் தான். அதுல டம்மி வில்ல இந்த வில்ல இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பல எபிசோட்ல வந்து தலைவன் வந்து வீரா பேசுவான், பீம் விட மாட்டேன், உன்னை பழி வாங்குவான். கடைசி வரைக்கும் பழி வாங்கிருக்க மாட்டான், பயப்படல. ஏண்டா நான் சின்ன பையனா இருக்கும் போது பார்த்தேன்டா இதே வேலை நீ சொன்னேன், இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுபாகூர் தான் தலைவன். அடுத்தா பார்க்க போறது காளியா. காளியா பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி. தலைவன் வந்து சில நேரங்கள்ல வந்து சொல்றது எதையாச்சும் சொல்லியா, ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல, பீம்ல பிரச்சனை எவனுமே இல்லைன்னா அப்பதான் தலைவன் கட்டணா மாறிடுவான். ஈவலா மாறுறது, ஏதோ பவர் கச்ச வேலை காட்டுறது அப்படின்ட்டு வேலை காட்டுவான். இல்ல வேற வில்ல வந்துட்டான் அப்படின்னா தான் நல்லா மாறிடுவாரு. குறிப்பா வந்து பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும்பொழுது நம்ம கிருஷ்ணா வருவாரு. கிருஷ்ணா வரும்பொழுது தலைவன் வந்து ரொம்ப நல்லவனா மாறிடுவாரு. இல்லைன்னா தலைவனுக்கு ஹெல்ப் பண்றது அல்ல கைங்க வேற டோலு போலு அப்படின்ட்டு. டோலு ஒருத்தன் போலு ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒரே மரமா ட்வின்ஸ். அந்த ரெண்டு அல்ல கைங்களை வச்சுக்கிட்டு தலைவன் வந்து பல வேலைகளை காட்டிட்டு இருப்பாரு, பல சித்து வேலைகளை காட்டுவாரு. பட் என்னதான் இருந்தாலும் காளியா மேல வந்து ஒரு அலிகேஷன் இருக்கு. என்ன பண்ணா வந்து குண்டாகிறவங்கள கருப்பாகிறவங்கள தான் வந்து கெட்டவங்களா காட்டுறாங்க, இது பண்றாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி நான் தனியா சொல்றேன், இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல சொல்றேன். ஓகே, இல்ல வந்து போன காஜியோ போட தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டு அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி என்ன இது அப்படின்ட்டு. உண்மை முறைப்பட உண்மை இருக்கு. ஸோ அதான் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்றது. ஆக்சுவலி வந்து நம்ம காளியா வந்து ரொம்ப குழந்தை மனுஷங்க, நல்ல பையங்க. அவனை பொறுத்த வரைக்கும் வந்து பீம் அட்டாக் பண்ணும், பீம் அழிக்கணும்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன வந்து நீங்க பீமை வந்து பிரைஸ் பண்றீங்கல்ல, பீம் வந்து பெரிய வண்ண வீரர் சுரருன்றீங்கல்ல, அதே மாதிரி நானும் அப்படிதானே இருக்கேன். எனக்கும் பவர்லாம் இருக்குல்ல, எனக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, என்ன மட்டும் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதான் நம்ம காளியாவோட ஒரு குழந்தை மனசோட ஒரு எண்ணம். எப்படி லோக்கி வந்து தானும் ஒருத்தன் தாண்டா, தானும் ஒருத்தி தாண்டா, நானும் ஒருத்தங்க இருக்கண்டா அப்படின்ட்டு ஒரு லோக்கிக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குமோ, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து நம்ம காளியாக்கு. மத்தபடி அவனுக்கு வந்து வேண்டு வீர பழி வாங்கணும்லாம் கிடையாது. சேட்டைக்காரங்க நம்ம காளியா. யாரெல்லாம் காளியா பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து சோட்டா பீம்ல வர கிறுக்கு வில்லன்களும் சிறந்த ஒரு வில்லனையும் பத்தி பார்த்திருப்போம். ஓகேவா, இது வந்து இது நல்லா போச்சு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஓகேவா, இது ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்கானுங்க. இது நல்லா போச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா வந்து பார்ட் 2 பண்றேன். ஓகே, அது மட்டும் இல்லாம நல்லா போச்சு அப்படின்னா சோட்டா
பேஸ் பண்ணி அடுத்தது கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றேன். கார்ட்டூன் கண்டென்ட் மூலம் போடாம நினைக்கிறேன். ஏன் போடல அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பிரச்சனை தான். கார்ட்டூன் பத்தி பேசினா அதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறானுங்க, அது டிமானிடைஸ் பண்றானுங்க, பிரச்சனை பண்றானுங்க யூடியூப் காரனுங்க. அந்த ஒரு காரணம் தான் கார்ட்டூன் பத்தி ரொம்ப நாளா போடாம இருந்தேன். ப்ரோ அவ்வளவுதானா ப்ரோ கார்ட்டூன் போட மாட்டேலாம் ப்ரோன்னா அது சொல்யூஷன் இருக்கு என்கிட்ட. அதுதான் இன்னொரு சேனல் கேப்டன் கேகே அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். லிங்க் வர கீழே தரேன். அதுல பண்ண போறாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து போட முடியாத கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா அதுல போடுவேன். இதுல இருந்து தூக்குற வீடியோஸ், அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் கண்டென்ட், இந்த மாதிரி வந்து ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ண அந்த சேனல். அந்த சேனல் பார்த்தா கேப்டன் கேகே. அது லிங்க் நான் கீழே தரேன். நான் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கார்ட்டூன் கண்டென்ட்டுக்கு 2-3 கண்டென்ட் தூக்கிட்டாங்க சேனல்ல இருந்து. அதை வேணா பண்ண போனா அதை அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. அதுல கேட்டுங்க நான் கேட்டுங்க. சோட்டா பீம் கண்டென்ட், சின்சான் கண்டென்ட், சின்சான் வந்து சென்சார் கண்டென்ட் எல்லாம் கேட்டு போட்டு விடுறேன். நான் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்ட்டூன் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ போட்டு ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.